ரஷ்யாவிலிருந்து ஒரு கப்பல் கச்சா எண்ணெய் எல்லாம் ஏற்றிட்டு இங்கிலீஷ் சேனல் வழியாக வந்துட்டு இருக்கும்போது யூகேக்கு சொந்தமான ஷினோக் ஹெலிகாப்டர் அந்த கப்பலுக்கு மேலே வந்து அதிலிருந்து ராயல் மெரைன்ஸ் எல்லாம் ரோப் மூலமாக அந்த கப்பலுக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கி அங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷனோட முடிவில் இந்த கப்பலை நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம், எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி அந்த க்ரூவை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அந்த கப்பலை சீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஷேடோ ஃப்ளீட். வணக்கம் நேயர்களே, அந்த கப்பலுடைய பெயர் வந்து ஸ்மிரைட்டோஸ். இந்த டேங்கர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உஸ்லூகா அப்படின்ற போர்ட்ல இருந்து ஜூன் 5ஆம் தேதி கிளம்பியிருக்கு. அவங்க ரஷ்யன் ஃபிளாக் போட்டுட்டு வரல, கேமரூன் அப்படின்ற நாட்டுடைய ஃபிளாகை போட்டுட்டு இங்கிலீஷ் சேனல் வழியாக ரஷ்யாவிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க க்ரூட் ஆயிலை. சுமார் 7 லட்சம் பேரல்ஸ் ஆஃப் ரஷ்யன் க்ரூட் ஆயில் அதோட கார்கோவில் இருந்திருக்கு, அந்த கப்பலில் இருந்திருக்கு. ஈஜிப்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய போர்ட் சைட் அப்படின்ற இடத்துக்கு அந்த க்ரூட் ஆயிலை கொண்டு போய் சேர்த்தணும். இதுதான் அந்த கன்சைன்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ். அந்த கப்பலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி அப்படிங்கிறது ஹாங்காங்கில் ஆக்சுவலாக ஒரு கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் அதோட மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் அதை மேனேஜ் பண்ணுது, அந்த கப்பலை மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லியும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. NCA ஆஃபீஸர்ஸ், நேஷனல் கிரைம் ஏஜென்சி ஆஃபீஸர்ஸ், இந்த ஷிப்பை சீஸ் பண்ணவங்க ஒரு இந்தியரையும் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கப்பலில் இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காரணம், ரஷ்யாட்டிருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சாங்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இந்த கப்பலில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற சாங்ஷன் அஃபென்ஸ் அப்படின்ற விஷயத்தில் ஒரு இந்தியரையும் ஆக்சுவலாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இது நடந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆக்சுவல் பேக்ரவுண்ட் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு அந்த உக்ரைன் வாரை நடத்துறதுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கச்சா எண்ணெயை விற்கிறதன் மூலமாக தான் ஆக்சுவலாக கிடச்சிட்ருக்கு. யாரும் அவங்கக்கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாங்ஷன் இருக்குது. ஆனால் ரஷ்யா இந்த ஷேடோ ஃப்ளீட்ஸை யூஸ் பண்ணி கச்சா எண்ணெய் ஆக்சுவலாக பல நாடுகளுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் மீதான அந்த ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் நடந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஆயிலை விற்றா மட்டும்தான் ரஷ்யா இந்த வாரம் நடத்துறதுக்கான பணம் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேங்கர்ஸ் அவங்களோட பேரை மாற்றிட்டு ஓனர்ஷிப்பை மாற்றி சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கண்ட்ரியுடைய ஃப்ளாகை பயன்படுத்தி ரஷ்யன் ஆயிலை உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருக்கும் டிஸ்கவுண்டட் ரேட்டில் கொடுக்கறது தான் இந்த ஷேடோ ஃப்ளீட். இது வந்து பேசிக்காக ஒரு நெட்வொர்க் ஆஃப் டேங்கர்ஸ், நார்மல் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி சாங்ஷன் எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஆயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. 2022 உக்ரைன் இன்வேஷன் நடந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கம்ப்ளீட்டாக ஒரு சாங்ஷன் வந்து ரஷ்யன் ஆயில் மேலே போடுறாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் டேங்கர்ஸோ கப்பலை இன்சூர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ இல்லை ஷிப்பிங் கம்பெனிஸோ ரஷ்யன் ஆயில் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வந்ததுனால அவங்க அதை பண்ணுறதில்ல. அந்த இடத்துல தான் இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது உருவாகுது. இது பெரும்பாலும் பழைய ஷிப்ஸாக இருக்கும், எந்த மெயின்டெனன்ஸுமே அதிகமாக இல்லாத மாதிரியான ஒரு ஷிப்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான ஷிப்ஸை தான் இவங்க ஷேடோ ஃப்ளீட்டில் பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷேடோ ஃப்ளீட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு 3-4 டைப் சொல்கிறாங்க. மெத்தட் 1 என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஓனர்ஷிப்பை மறைச்சிடுறது. இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு போலியான கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆன் தட் பேசிஸ் இந்த ஷிப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஹாங்காங்கில் ஒரு கம்பெனியோட பேரில் இந்த ஷிப் இருக்கும், ஆனால் மேனேஜ் பண்ணுறது வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ரியல் ஓனர் யாருன்னே ட்ரேஸ் பண்ண முடியாது. இது மெத்தட் 1, இவங்க இந்த ஷேடோ ஃப்ளீட்டை யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது ஃப்ளாக் ஹாப்பிங்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு ஃப்ளாக் ஆக்சுவலாக இருக்கணும். இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் ஒரு ஷிப் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா லீகலாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த கண்ட்ரியோட ஷிப் அப்படிங்கிறதுக்கு அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக் வந்து அந்த ஷிப்பில் இருக்கணும். ஷேடோ ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு ஃப்ளாக், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் எந்த கண்ட்ரியை சேர்ந்ததோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நேஷன் யாரோ உடனே அந்த ஃப்ளாகை மாற்றி அந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸை ஆக்சுவலாக அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. இது மெத்தட் 2. மெத்தட் 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு எல்லா கப்பல்லையும் இருக்கும். நார்மல் டைமில் அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது என்னங்கிறது ப்ராட்காஸ்ட் ஆகும். வேறஸ் இந்த ஷேடோ ஃப்ளீட் வெசல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏஎஸ் டிரான்ஸ்பாண்டரை பெரும்பாலும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்ஷன் ரிப்போர்ட்ஸ் கிட்ட வரும்போதோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு மாதிரி சோக் பாயிண்ட்ஸ் கிட்ட வரும்போதோ நிறைய ஸ்க்ரூட்டினி நடக்கக்கூடிய இடங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த சேட்டலைட் ட்ராக்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்பாண்டர்ஸை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டா வேறு எந்த கப்பலுமே இப்படி ஒரு கப்பல் வருது அப்படிங்கிறத அவங்களால ட்ராக்கே பண்ண முடியாது. ட்ராக் பண்ணாமல் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்த அவங்க கடந்து போயிடுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது
ஒரு கப்பலில் ஆயில் இருக்குது, ரஷ்யாவிலேருந்து ஒரு கப்பல் ஆயில் எடுத்துகிட்டு வருது, அது சைனாக்கோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்டே போகணும் அப்படின்னா ஒரே கப்பலில் அது டைரெக்டாக ஈஜிப்ட் போகாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து ஒரு கப்பல் வரும், ஆன் த வே இன்னொரு கப்பல் வரும், கடல்லையே ரஷ்யாவிலேருந்து வர கப்பலுக்கும் இந்த எம்டியாக இருக்கக்கூடிய ஷிப்புக்கும் இந்த க்ரூட் ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆன உடனேயும் ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வந்த கப்பல் நகர்ந்துடும். இப்போ க்ரூட் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கிற கப்பல் அந்த இடத்துல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். போகிற வழியில் இன்னொரு ஷிப் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு ஷிப்பில் மாற்றி அந்த கன்சைன்மெண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஷிப் டு ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை இந்த மாதிரி ஷேடோ ஃப்ளீட்டை யூஸ் பண்ணுறதன் மூலமாக 2025ஆம் ஆண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் 9 monthsல 113 ரஷ்யன் வெசல்ஸ் மூலமாக வேற நாட்டுக்கூடிய அந்த கப்பலில் போட்டுட்டு 11 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயிலை ரஷ்யா ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4.7 பில்லியன் யூரோஸ். டாலர் கிடையாது, யூரோஸ். அந்த அளவுக்கு பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை தான் அவங்க ஆக்சுவலாக இந்த வாருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உக்ரைன் வாருக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஆயிலெலாம் யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா குறிப்பாக இந்தியா, சைனா மாதிரியான நாடுகள் தான் வாங்குறாங்க. நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம்ல, ரஷ்யாட்டிருந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டில் க்ரூட் ஆயில் கிடைக்குது அப்படின்னு. அப்படி உண்மையிலேயே நமக்கு க்ரூட் ஆயில் கிடைக்குதுன்றது வேற. ஆன் த அதர் சைட் இந்தியா, சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி பெரிய டிஸ்கவுண்ட்டில் ரஷ்யன் க்ரூட் ஆயிலை ரஷ்யா விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுடைய ரிசல்ட், அதாவது யூகே நடத்தினாங்கல்ல இந்த ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுடைய ரிசல்ட்னால ரஷ்யா ஓவராலாக அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டுருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பில்லை. வேறஸ் அவங்க க்ரூட் ஆயிலை வேறு வழியில் எடுத்துகிட்டு போவாங்க, அதனால் அவங்களுக்கு உங்கள் காஸ்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ இங்கிலீஷ் சேனலை தவிர்த்துட்டு ஒரு டேங்கர் ரஷ்யாவிலிருந்து சுயஸ் கெனால் போகணும் அப்படின்னா அதை சுற்றி இன்னொரு ரூட் பண்ணாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 1000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வேண்டியது இருக்கும். நார்த் அட்லாண்டிக் வழியாக அதை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான பாதை, அதே சமயம் கொஞ்சம் ஆபத்தான ரூட்டாக கூட இருக்கும். அப்படின்றதுனால அந்த டேஞ்சரெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இங்கிலீஷ் கனால் வழியாக வராங்க. இந்த வழியாக வரும்போது இப்போ யூகே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க டீரூட் பண்ணி வேறு இடங்கள் மூலமாக இன்னொரு 1000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரஷ்யா தொடர்ந்து இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் க்ரூட் ஆயில் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்கன்றது தான் ஆக்சுவல் உண்மையாக இருக்குது. ஸோ இந்த கப்பலை நாங்கள் பிடிச்சிட்டோம், எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யூகே பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர் வந்து எக்ஸில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொன்னது உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி உக்ரைன் வாருக்கு ஃபண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான க்ரூட் ஆயிலிருந்து வர பணம் தான் அப்படிங்கிறதுனால. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு ஷிப்பை தான் பிடிச்சிருக்காங்க. உக்ரைன் வார் அப்படிங்கிறது இதிலிருந்து தான் ஃபண்ட் ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஷிப்பில் ரஷ்யா க்ரூட் ஆயிலை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் விற்று அந்த காசை வச்சு தான் உக்ரைன் வாரை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவுதான் சாங்ஷன்ஸ் போட்டாலும் ரஷ்யா க்ரூட் ஆயில் விற்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆன் த அதர் சைட் இதை நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு நிற்க போகிறது இல்லை. ரஷ்யா அந்த ஃபண்டிங்க்கு தேவையான எல்லா ரூட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கங்கிறது ரொம்ப ஓப்பனாக தெரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.